வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல நான் ரெக்கமெண்ட் பண்ண போற படம் துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரி, ராம்கி நடிச்சு தீபாவளிக்கு வெளியான லக்கி பாஸ்கர் திரைப்படம். வெங்கி அட்லூரி டைரக்ஷன் செஞ்சு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்கிற இந்த லக்கி பாஸ்கர் ஆக்சுவலா ஒரு தெலுங்கு படம். எல்லா லாங்குவேஜ்லயும் டப் செஞ்சு ரிலீஸ் செஞ்சிருந்தாங்க. இப்பயும் 5 லாங்குவேஜ்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்கு. துல்கர் சல்மான், மீனாட்சி, ராம்கின்னு தமிழ் ரசிகர்களுக்கு பழக்கப்பட்ட முகமா இருக்கிறதாலையும் மொத்த கதையும் மும்பைல நடக்கிறதாலையும் இது ஒரு தெலுங்கு படம் என்ற ஃபீல் நமக்கு எங்கேயும் வரல. ஹீரோ துல்கர் பேங்க்ல கேஷியரா வராரு. நேர்மையான வங்கி ஊழியரா இருக்காரு. மீனாட்சி துல்கரோட வைஃபா வராங்க. ஹவுஸ் வைஃபா இருக்காங்க. இவங்களுக்கு 7-8 வயசுல ஒரு பையன். அப்பா அப்புறம் தம்பி தங்கச்சியோட படிப்பு செலவுன்னு எல்லாத்தையும் துல்கர் தான் பாத்துக்கிறாரு. எல்லா செலவுகளையும் பேங்க்ல லோன் வாங்குறது, வெளியில கடன் வாங்குறதுன்னு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மொத்தத்துல ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. கதை மொத்தமும் 1990s நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கிற பாஸ்கரா வர துல்கர் கடன் பிரச்சனையால 4 பேர் மத்தியில அவமானப்படுறாரு. தனக்கு ப்ரமோஷன் வரும், அப்ப கிடைக்கிற சம்பளத்தை வச்சு பேங்க் லோன், வெளியில வாங்கின கடன் எல்லாத்தையும் அடிச்சிடலாம்னு நம்பிக்கையா இருக்கிற நேரத்துல அந்த ப்ரமோஷன் வேற ஒருத்தருக்கு போயிடுது. தனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வேற ஒருத்தருக்கு போயிட்ட கோபத்துல மேனேஜர் கிட்ட நியாயம் கேட்டு சண்டை போடுறாரு. அப்ப அங்கேயும் எல்லா ஸ்டாஃப் முன்னாடியும் துல்கர் அவமானப்பட்டதுதான் மிச்சம். பணம் இல்லைன்ற ஒரே ஒரு காரணத்தால தானும் தன் குடும்பமும் படுற அவமானங்களால நேர்மையா இருக்கிற துல்கரோட மனம் பணம் சம்பாதிக்க குறுக்கு வழியில பயணிக்க ஆரம்பிக்குது. இதுல இருந்துதான் கதையோட மெயின் பிக்சரே ஆரம்பமாகுது. துல்கர் யார் யார் கூடவோ சேர்ந்து எப்படி எல்லாமோ குறுக்கு வழியில சம்பாதிக்கிறாரு. அதுல சிக்கல்லையும் மாற்றாரு. பாஸ்கரா வர துல்கர் எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாரு, என்ன சிக்கல்ல மாற்றாரு, அதுல இருந்து தப்பிச்சாரா இல்லையான்றதையெல்லாம் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. படத்துல எங்கேயும் லேக் இல்ல. நேரம் ஆக ஆக படத்துல விறுவிறுப்பு கூடிக்கிட்டு தான் போகுது. துல்கர் சல்மான் பாஸ்கரா நடிச்சிருக்காருன்னு சொல்ல தோணல. பாஸ்கரா வாழ்ந்திருக்காரு. வைஃபோட அன்பா பேசுற சீனோ இல்ல வைஃபோட சண்டை போடுற சீனோ அழகா பண்ணிருக்காரு. ஆல்ரெடி துல்கர் நல்ல நடிகர் தான். இன்னும் கொஞ்சம் மெருகேறி இருக்காரோன்னு எனக்கு தோணுது. எமோஷனல் சீன்ஸ்லாம் நிறைய இருந்தாலும் 75% சீன்ல எல்லா ப்ராப்ளத்தையும் கூலா டீல் பண்றாரு துல்கர். உண்மையாவே அவரோட அந்த கூல் ஃபேஸ் நம்மளையும் கூல் படுத்துது. அடுத்தது மீனாட்சி சௌத்ரி. கோட் படத்துல 1-2 சீன்லயும் ஒரு பாட்டுக்கு டான்ஸும் ஆடிட்டு போனாங்க. இந்த படத்தை பார்க்கும்போதுதான் தெரியுது மீனாட்சியால இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு. துல்கருக்கு ஈக்குவலா முக்கியமா எமோஷனல் சீன்ஸ்ல ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. மீனாட்சிக்கு இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல அவங்களோட நடிப்பு திறமையை காட்டுற அளவுக்கான போர்ஷன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல. இனிமேலாவது கொடுக்கட்டும். ஜிவி பிரகாஷ் இசையில பாடல்கள் ரசிக்கும்படியா இருக்கு. பிஜிஎம் எக்ஸலன்ட் சொல்லலாம். படத்துக்கு கூடுதல் பலமா இருக்கு. ஆர்ட் டைரக்டர் பங்லன் 90sல இருக்கிற பாம்பேவை, குறிப்பா பேங்க் அட்மாஸ்பியர், பாஸ்கர் வீடு இருக்கிற தெருன்னு ஒவ்வொன்னையும் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லப்படுற கேமரா ஒர்க் பண்ண நிமிஷ் ரவி அந்த ஆர்ட் ஒர்க்க அழகா ஸ்கிரீன்ல காட்டியிருக்காரு. பிஜிஎம் மாதிரி ஆர்ட் ஒர்க்கும் சரி, கேமரா ஒர்க்கும் சரி படத்துக்கு கூடுதல் பலம் தான். எல்லோரையும் விட டைரக்டர் வெங்கி அட்லூரிக்கு பெரிய கிளாப்ஸ் கொடுக்கலாம். ஒரு மிடில் கிளாஸ் காமன் மேன் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள், அவங்களோட வலி, வேதனைகள், அவமானங்கள்னு ஒவ்வொன்னையும் தத்ரூபமா காட்டியிருக்காரு. ஒரு நேர்மையானவரை எப்படி சமூக தப்பான பாதையை தேர்ந்தெடுக்க வைக்குதுன்னு தெளிவா காட்டியிருக்காரு. அதோட படத்துல ஒரு மெசேஜையும் வச்சிருக்காரு டைரக்டர். ஒரு நல்லவன் நியாயமான, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தப்பான பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த நியாயமான தேவை பூர்த்தி அடைஞ்ச பிறகு அந்த பாதையை மறந்துடணும். அந்த தவறான பாதையிலேயே தொடர்ந்து போக கூடாது. இந்த மெசேஜ் தான் அது. சரி, இதுவும் ஒரு நல்ல மெசேஜா இருக்கே, இது நமக்கான மெசேஜ்னு யாரும் எடுத்துக்க கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலையால தவறான பாதைக்கு போய் நியாயமான தேவை பூர்த்தியான பிறகும் அந்த பாதையை விடாம அதே தவறான பாதையில பயணிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இந்த மெசேஜ் அவங்களுக்கானது மட்டும்தான். ஓகே, இந்த படத்தை நீங்க ஏற்கனவே பார்த்திருந்தாலும் சரி, இனிமேல் பார்க்க போறதா இருந்தாலும் சரி, படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.